வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கைக்கு கிழக்கு பகுதி, அம்பாறைக்கு நேர்கிழக்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வட மேற்காக பயணித்து வரக்கூடிய மணி நேரங்களில் மட்டக்களப்பு, திரிகோணமலை இந்த மாகாணங்களை வெளிச்சுற்று தொட்டுக்கொண்டே வடக்கு நோக்கி பயணிக்க வைப்பது. இன்று மாலைக்கு பிறகு முல்லைத்தீவுக்கு தெற்கு பகுதி தரையேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தரையேறும் பொழுது செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தரையேறி வடக்கு நோக்கி பயணிக்க வைப்பது. இலங்கை நிலப்பரப்பிலே வடக்கு முன்னேறி வரும், அதாவது கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கு முன்னேறி வரும் பொழுது செயலிழந்து முன்னேறி வரும். இந்த நிகழ்வு நாளை தமிழக நிலப்பரப்பை தொட்டு டெல்டா மாவட்டங்கள் தொட்டு மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக தெற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் வளைகுடாவில் நுழைந்து ஒரு காற்று சுழற்சியாக தெற்கு நோக்கி பயணித்து மீண்டும் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக ஒரு காற்று சுழற்சியாகவோ அல்லது வளிமண்டல சுழற்சியாகவோ குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. இதன் காரணமாக இலங்கையில் இன்று நாளையும் ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த மழைப்பொழிவு பெரும்பாலும் கிழக்கு மாகாணங்கள், தம்புள்ளைக்கு வடக்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும். பெரும்பாலும் சிலாபம் அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கும் அதேவேளையில் மத்திய மாகாணங்களுக்கும் இந்த நிகழ்வால் பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களுக்கு மட்டுமே பாதிக்கும் மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி மாதம் 9ஆம் தேதியை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் அம்பாறை, மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கு மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் பனாமா, பதுளை சுற்று வட்டாரங்களுக்கும் இனி வரக்கூடிய மணிநேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நிகழ்வு வடக்கே நகரும் பொழுது திரிகோணமலை, மேலும் நுவரெலியா, தம்புள்ளை இந்த இடங்கள்லாம் இன்று மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு மேற்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பு. பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்னபுரி, கண்டி, மேலும் ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று நள்ளிரவு நேரங்களில் மதியத்துக்கு பிறகு முல்லைத்தீவு, மேலும் திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் முல்லைத்தீவுக்கு அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சிக்கெல்லாம் இன்று அதீத மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இரவு நேரங்களில் வவுனியா, அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தலைமன்னார், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று இரவு நேரங்களில் அதீத கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று அதீத கனமழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் புத்தளம், தலைமன்னார், யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத கனமழை. மேலும் அனுராதபுரம், திரிகோணமலை, மேலும் மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்கள்லாம் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி 9ஆம் தேதி. நாளை ஜனவரி 10ஆம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைத்தாலும் தெற்குள்ள மாகாணங்களுக்கு ஓர் இடங்கள் லேசான மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை, ஓர் இடங்கள் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. நாளை சற்று பரப்பில் மழைப்பொழிவு தீவிரம் குறைந்து கிடைக்கும். ஜனவரி 10ஆம் தேதியை பொறுத்தவரை ஜனவரி 11ஆம் தேதியும் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும். அங்கே லேசான மிதமான மழை, ஓர் இடங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 12ஆம் தேதி மீண்டும் இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். அதே வேளையில் மேற்கு மாகாணங்களுக்கு கனமுதல் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது. பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, அம்மந்தோட்டை, மாத்தறை, ஹாலி இந்த சுற்று வட்டாரங்களில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. ஆனால் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 12, ஜனவரி 13ஆம் தேதியும் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15, 16, 17 தேதி தெற்குள்ள மாகாணங்களில் ஓர் இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மழை பெய்யும் பொழுது தரைக்காற்று வலுவாக இருக்கும் என்பதால் காற்றியோடு மழை இருக்க வாய்ப்பது. தரைக்காற்று இன்று அதிகபட்சம் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் 60 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. அதற்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு 40 முதல் 50 கிலோமீட்டராக தரைக்காற்று இருக்க வாய்ப்பது. அதே வழியில் அம்பாறை, மட்டக்களப்பு,
பனாமா, பதுளை சுற்று வட்டாரங்கள், அம்மந்தோட்ட இந்த இடங்களுக்கெல்லாம் தரைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் காற்றின் வேகம் சற்று குறைந்து காணப்படும். நாளை யாழ்ப்பாணம், பருத்துறை இந்த இடங்களுக்கு மட்டுமே தரைக்காற்று சற்று வலுவாக இருக்கும். ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து இலங்கையில் படிப்படியாக தரைக்காற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க ஜனவரி 12ஆம் தேதி வரை வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஜனவரி 12ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மீனவர்களுக்கு ஜாதகமான சூழலாக அமையும். அதே வேளையில் ஜனவரி 13, 14, 15 தேதிகளில் மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் லேசான காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது. முழுமையாக குறைய வாய்ப்பில்லை. அதிகபட்சம் ஒரு 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது மன்னார் வளைகுடா, குமரிக்கடலை பொறுத்தவரை. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கிழக்கு மாகாணங்கள், வடக்கு மாகாணங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று இரவு ஒரு தீவிர மழைப்பொழிவை இலங்கையில் வாழும் வடக்குள்ள மாகாணங்கள், கிழக்குள்ள மாகாணங்கள் சந்திக்க காத்திருக்கிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.